ஓகே நான் காரில் போட்டுமா ஓகே என்னோட ஃப்ரெண்டுக்கு ஓகே ஓகே சொல்லு பார்பி என்ன சொல்லு பார்பி. ஓகே ஓகே பேசுறீ சொல்லு கேன். ஓகே என்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் போயிட்டு வரலாமா ஓகே போலாமா வாமா. அப்போ காரில் போட்டுமா ஓகே நான் போலாமா. ஓகே ஓகே வாங்க ஓகே நான் 2 பேருமே போயிட்டு வந்துடலாம். உனக்காக தானம்மா காசு கொடுத்து நிறைய காசு கொடுத்து கார் வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே வாங்க ஓகே நம்ம போகலாம். கார் எடுத்து அந்த பூக்க போகிறேன். வாமா. ஓகே ஓகே வாங்க ஓகே ஷூ போட்டுட்டு வாங்க. உட்கார மாதிரி. சரி ஓகே நீங்கள் அந்த பக்கமாக போய்க்கோ. ஓகே பார்பி. அப்படியே உட்காருங்க. சரி ஓகே நான் முதல் செட்டப் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. நீ கிசுக்கு உட்காதாச்சு. கை உடைச்சாச்சு. ஓகே ஓகே நான் ஏறுறேன். கேன் போலாமா? எடுத்து போகலாம். கேன் பார்த்து விட்டுங்க கேன். ஓகேடா. நீ என்ன பயப்படுற? உனக்காக தான் நான் 10 லட்சம் செலவு பண்ணி கார் வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே கேன் நீங்கள் இந்த மண்டபம் தான் கேன் நிறுத்துருங்க. ஓகே போவே நிறுத்திட்டா. இப்போ இறங்கமா போகிறேன் நான். ஓகே கேன். ஓகே இந்த மண்டபம் தான் நான் சொன்னேன். இந்த மண்டபத்தில் போகலாம் ஓகே உள்ள போகலாமா வாம்மா. நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன். நீ இப்போ இறங்குமா. ஓகே ஓகே வாம்மா போகலாம். ஓகே நீங்கள் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. இதுக்கு தான் இந்த ஷூ போட்டு வராதீங்கன்னு நான் சொன்னேன் அப்போவே. மனத்தை வாங்குறீங்க எனக்கு. சரி பார்பி போகலாம். உள்ள போலாப்பா. வாங்க 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 2 பேரும். எப்படி இருக்கீங்க பாபி? நான் தான் பேசுகிறேன். நீ தான் இந்த பாபியில் வச்சுக்கோ. நான் தான் பேசுகிறேன். வாங்க வாங்கம்மா வாங்க 2 பேரும் வாங்க. என்ன இவ்வளோ லேட்டு? இல்லைம்மா வண்டி ஒரே டிராஃபிக்கு. அப்படியா? என்ன பைக்கில் வந்தீங்களா? இல்லை இல்லை நாங்கள் புது கார் வாங்கியிருக்கோம். புது காரில் வந்துருக்கோம். என்ன பாபி என்ன தெரிய மாட்டேங்கிறேன். புது காரில் வந்திருக்கோம். கைகள் தெரிக்குது. புது காரில் வந்திருக்கோம்மா. அந்த இதில் வந்துருக்கோங்கம்மா. ஓ அப்படியா சரி சரி உள்ள வாங்க. சீமோனை தட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறமா 2 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ள போங்க போய் சீமோனை தட்டு வாங்கிக்கோங்கண்ணா. சரி சரி சரிங்க. என்னங்க டிபூதி எல்லாம் எடுத்துக்கோங்க. உள்ள போங்கம்மா. உங்கள் சாரி ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க்யூம்மா. இதான் உன் இணங்கலாப்பா. உன் இணங்களோட பேண்ட் சட்டை நல்லா தான் இருக்கு. வேஸ்டி கட்டி கொண்டு வந்தேன்னா ஏன் பேண்ட் போட்டு வச்சிருக்கா? இல்லைம்மா அவளுக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு கார் ஓட்ட கஷ்டமாக இருக்குது அதனால தான்மா. ஓகேம்மா அப்பாம்மா அவளை பேசி எடுத்துட்டு வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குல்லங்க மண்டபம்? நல்லா இருக்குல்ல? இந்தாங்கம்மா சீர்த்துட்டு. வாங்கிக்கோங்க. சீர்த்துட்டு மாட்டுக்கிறேன். கைகள் தெரிக்குள்ள சொல்லிட்டுருத்தேன். இந்தாங்கம்மா சீர்த்தட்டு. எங்கள் வீடுலேருந்து மீன் தட்டு கொடுப்பான். எங்கள் ஊர்லேருந்து என்னோட இணங்க தான் தட்டு கொடுக்க போகிறாங்க. எனக்கு தட்டு கொடுங்க ஓகே. என்ன ஓகே நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. தட்டு கொடுங்க சொல்லிட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துலேருந்து ஃபேமிலி வந்து தட்டு தானே கொடுக்கணும். கொடுங்க ஓகே. இந்தாங்க சீர் தட்டு நான் கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்.
தீர்த்தத்தை உங்களுக்கு கொடுங்க. இந்தாம்மா சீர்தட்டு வாங்கிக்கோங்க. வாங்கம்மா வாங்கப்பா. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுங்க. சாப்பிட போகலாமா? சாப்பிட வேண்டாம்ப்பா, வேலை தேட்டு ஃபுல்ல இருக்குமா, போய் சாப்பிடுங்கப்பா. சரி பவி வரியா சாப்பிட? தோ வரேங்க, அங்கே பேசிட்டு வரேங்க. அது வரேன், ஓகேன்னு பேசிட்டு வரேன். ஆமாம், இந்த சீர்தட்டு நல்லாவே போச்சு. ஆமாங்க, இந்த சீர்தட்டு ரொம்ப நல்லா போச்சு. சரிங்க, நான் போகிறேங்க. இப்போ திரும்பி பண்ணாவே எங்கேயாச்சும் தின்னுக்கிட்டே இருப்பீங்க. வாங்க முதல் வீட்டுக்கு கிளம்பலாம். சரி, காலில் போய் உட்காருங்க, போங்க, நான் வர்றேன். இந்த மனுஷனுக்கு எங்கே போனாலும் சாப்பிட்ற டிவி. என்ன காலில் உட்காந்தீங்களா இல்லையா? காரில் உட்காந்தாச்சு. நீ வாம்மா, டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ் வர போகணும். சரி சரி. இந்த மனுஷன் பார்த்தா நம்மளே பேரவங்க இருப்பார். ரொம்ப வேகமாக போகாதீங்க, மெல்லமாக போக, பயமாக இருக்குது. அவ்வளோதான், வீடு வந்துடுச்சுமா. நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுறேன். பக்கத்து இது மேலே போகிற மயிலாப்பள்ளியா நம்ம வீடு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். போங்க. வந்துருச்சுமா, இறங்கிடு. நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு கார் எடுத்துக்கிறேன். ஒன்று மயிலாப்பூரில் தான் இருக்கீங்க. மயிலாப்பூர் அந்த சொப்பு சம்மா கடையில் இருக்கீங்க. யோய், ஒழுங்கா வண்டி ஓட்டி விட்டு ஏன்டா இப்படி பண்ணிக்கிற? உனக்கு நல்லா இதான் வேணும். ஒழுங்கா வண்டி ஓட்ட வண்டி தானடா. சரி போறேன்டா, பாய். ஓகே, என்னால முடியல. அம்மா, ஐயோ அம்மா, என்னால முடியல. ப்ளீஸ் ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டு போய் ரெண்டு பேரையும் அட்மிட் பண்ணாங்க. என்னாச்சு? ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் என்னாச்சு? அவர் ஜெட்டியெல்லாம் ஆகுது. என்னாச்சும்மா, என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? டாக்டர், எங்கிட்ட பேரும் கோர ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. யாரும் வரலையா? யார் சேர்த்து விட்டது இவங்கள? பக்கத்து விட்டு மீலா அக்கா. இவங்களுக்கு கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு. எங்க? இந்த இடத்துல. இந்த இடத்துலயோ? ஆமாம்மா, கை ஃப்ராக்சர் ஆச்சு. இவருக்கு வந்து இடுப்பு எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும். ஓகே, இந்தாங்க ஆப்ரேஷன். உடனே பண்ண முடியாதுமா. இவங்களோட சொந்தக்காரங்களாம் யார் இருக்காங்களா? கால் பண்ணுங்க, நிறைய பணம் செலவாகும். ஓகே, 5 lakhs ஆகும். இவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு நான் மயக்க ஊசி போட்டு வைக்கிறேன். மயக்கம் தெளிகிறதுக்கு ஊசி போட்டு அதில் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேசிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் ஊசி ரெடி பண்ணுறேன். வேற எங்கேயும் போகாதாது, உடம்பு சரியாமல் ஆயிக்காத. உங்களோட ரெண்டு பேருக்கும் அடிபட்டு ஆம்புலன்ஸ் ஏற்றி நாங்கள் வந்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கோம். அது வந்து வீணாக்கா. ஓகே, நான் ஃபோன் வச்சுக்கிறேன். 5 லட்சம் தான் வேணும். ஓகே, 5 rupees வேணும். ஓகேவா? சொந்தக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். 5 rupees எடுத்துட்டு வராங்களாம். நாங்கள் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். 5 rupees இல்லைங்க, 5 lakhsமா. 5 lakhs வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? பணம் எடுத்துட்டு வரேன்னாங்களா? எஸ். கட்டு போட்டு துணி கட்டுறேன். என்னது வந்து
நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க துணி. பாபியோட பொண்ணு பாபி யாரோ அட்டெண்டர் யாருங்க இருக்கீங்க? பாபியோட அட்டெண்டர் யாருமா இருக்கீங்க? நீங்க தானா? நான் நிஷாவா தான். உங்க பேரு? என் பேர் உஷா கிடையாது, என் பேர் மித்யா. நித்யா. பாபிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக கட்டு போட்டிருக்கோம். இவங்க தான். அவங்க நார்மல் வார்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கென்னுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இல்ல ஏதாவது பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். பாபிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுங்க. பிளேட் வச்சாச்சு, கையில் கட்டு போட்டிருக்கோம். ஒரு 15 நாள் கட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கூட்டிட்டு வாங்க, சரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் அட்டெண்டர் கேளு. அட்டெண்டர் யாரு? நான் தான் அவங்க தான் என்னோட மம்மி, அவங்க தான் என்னோட டேடி. நான் தான் டேடியோட வீணா. நான் தான் அவங்களோட பொண்ணு கொண்டேன். அப்படியாம்மா? அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிச்சுமா, அம்மா நார்மல் வார்டில் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெரிஞ்சிடும். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஆப்ரேஷனுக்காக குளுக்கோஸ் ஏற்றிக்கலாமா? மூணு கொஞ்சோண்டு வச்சுட்டேன். தண்டி கட்டி போடணும். அப்புறம் மூணில் வந்து இருக்கும். மூணு கொடு. மூணு தட்டி கட்டி ரூல் வேணும். மூணில் தான் என்னோட பிறகு குளுக்கோஸ் ஏற்றுற வச்சுருக்கோம். கரெக்ட். இந்தா ஷூ எனக்கு அடிக்கிச்சு. இந்தா நான் பார்த்துருந்தா. சரி, நான் ஒன்றே கீபோர்ட் மாற்ற எடுத்துறேன். நான் வந்து ஐசியூக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சரி, ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட வேண்டியது. இங்கே பெண்ணுக்கும் முடிஞ்சிச்சு. என்ன கையை அசைக்கூடாது, கை அடிபட்டுருக்கு. இந்த பக்கம் கேமரா வச்சுருக்கேன். சரி, இவங்க 2 பேருக்கும் குளுக்கோஸ் ஏற்றிட வேண்டியதுதான். ரொம்ப பெட் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். உடனே டாக்டருக்கு சொல்லணுமே. டாக்டர், எஸ். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து பெட்டு லீக் ஆகிட்டே இருக்கா. என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ரொம்ப பெட் லீக் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஒன்றும் இல்லைம்மா, அது அந்த வேஸ்ட் இதுதான் சரியாயிடும். ஆப்ரேஷன் பண்ணதால வேஸ்ட் பிளட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் ஸ்டாப் ஆகிடும். நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். வீடியோ ஆயிருக்கா பார்க்க. ஓகே, அவங்க வந்து காசு கொடுக்குறாங்களா? கொடுங்க காசு. இந்தாங்க டாக்டர் காசு. ஓகேம்மா, நீங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு லிங்க் வந்து பக்கத்துக்கு வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அங்கே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.